வணக்கம், வெல்கம் டு அகிலேஷ் ஜனா vlog. எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ, சுகமாக இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி எங்கள்கிட்ட சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி லட்டு தான் செய்ய போகிறேன். அதை நான் இன்றைக்கி தீபாவளியில் அன்றைக்கி பின்னேரம் செய்தது தான் இந்த லட்டு. இந்த லட்டு காணொளி கொஞ்சம் லேட்டாக தான் வரும், பாருங்கோ. என்ன மாதிரி நாங்கள் இந்த லட்டை செய்கிறோம்ன்றது தான் இந்த காணொலிக்க பார்க்க போகிறீங்க. லட்டு மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டின்னு சொல்லலாம், தின்பண்டம். தீபாவளி நாளில் கொஞ்சம் இனிப்பு பலகாரம் செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காக நான் லட்டைத்தான் செய்தேன். நான் நல்ல லேட்டாக தான் நான் அந்த லட்டை செய்தேன், எனக்கு டைமே கிடைக்கல. அப்போ லேட்டாக தான் இந்த லட்டை நான் எப்படி செய்திருக்கிறேன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னே எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ ரவை எடுத்து அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் இப்போ வறுத்து கொள்ள வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா 50 கிராம் ப்ளம்ஸ், 50 கிராம் கச்சான் எடுத்துருக்கிறேன். கச்சான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நெய்யில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். அடுத்தது நான் இப்போ டின்பாலைத்தான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். பாலாக ஒரு கொஞ்சமாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் காணாதுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக நாங்கள் தண்ணியை விட்டு சேர்த்துக்கொள்ளலாம். பால் அதிகமாக விடக்கூடாது, அதனால் நான் ஒரு அளவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ நான் லட்டு அடிக்கிறதுக்கு தட்டுக்கு கொஞ்சம் நெய் பூசி இருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டர் பூசிக்கொள்ளலாம். மற்றது நான் இந்த கரண்டிகளுக்கு நெய்யை பூசி இருக்கிறேன். ஏண்டா லட்டு லேசாக விடணுன்றதுக்காக நெய் தடவி இருக்கிறேன். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அடுப்பை போட்டுக்கொள்ளுவோம். சட்டியில் கொஞ்சம் ஈரம் கிடக்கு, ஈரம் காயட்டுக்கும். சட்டியில் ஈரம் காஞ்சிட்டது. இப்போ நாங்கள் கச்சானையும் ப்ளம்ஸையும் வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யை விட்டுக்கொள்ளுவோம். நெய் சூடாகிட்டது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வறுத்தெடுத்து வச்சுருக்கிற கச்சானை போட்டுக்கொள்ளுவோம். இதோடைய சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற 50 கிராம் ப்ளம்ஸ் அதையும் போட்டுக்கொள்வோம். இப்போ எங்களுக்கு இது வரவிட்டது காணும். இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்வோம். இதே சட்டிக்குள்ள நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டுக்கொள்வோம். ரவையை ஒரு 3 நிமிஷத்துக்கு நாங்கள் வடிவாக வறுக்க. அடிப்பிடிச்சு போடும், கவனமாக வறுக்கணும். இந்த பலகாரங்கள் செய்கிறதுலையே லட்டு செய்கிறது தான் ஈஸியான ஒரு சிற்றுண்டி. சாப்பாடுன்னு சொல்லல, அதை லட்டு ஒரு தின்பண்டம்.
வீட்டில் செய்து கொள்ளக்கூடியது லட்டுத்தான். அன்றைய பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கு இப்போ பின்னேரம் 5:30 ஆச்சுது. 5:30க்கு தான் நான் லட்டு செய்கிறேன். எல்லாருமே வந்து முதல் நாளைக்கே செய்திருப்பீங்கள். எனக்கு டைம் கிடைக்கல, நேற்று சரியான வேலை, நேரம் கிடைக்கல, அப்போ செய்வடையில்லை. இன்றைக்கு தான் நான் லட்டு செய்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று செய்யணுன்றதுக்காக லட்டை டக்கண்டு செய்வேன். மேரம் வந்தால் கொடுக்கலாம்ன்றதுக்காக செய்கிறேன். இதை நாங்கள் 3 நிமிஷத்துக்கு வறுத்து போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து வடிவாக வறுத்து முடிஞ்சது. ரவை வந்து நாங்கள் இப்படி வறுக்கலையே அது தெரியும் நாங்கள் வித்தியாசம். ரவை வந்து வடிவாக வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் ரவைக்குள்ளேயே இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சீனியை போட்டுக்கொள்ளுறேன். இப்போ இதை சேர்த்து வறுப்போம். சீனி வந்து உருகி கொஞ்சம் தண்ணியாக வரும். நாங்கள் மிச்சத்துக்கு அந்த பாலை விட்டு கொண்டு சரி. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சீனி வந்து கரைஞ்சி கொண்டு வந்துடுது பாருங்க. சீனி போட்டபடியா கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். சீனி வந்து எல்லாம் கரைஞ்சிட்டுது. இந்த இது ரவையோட வந்து கண்டுட்டுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கிண்டுவோம். இதுக்கு நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற கச்சான் பிளம்ஸையும் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து கிண்டுவோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் விட்ட அளவு தண்ணியே காணும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நான் இப்போ விட்ட பாலே காணும். வடிவாக கரண்டியில் வடிவாக அமர்த்தி நட்டு அடித்தா ஓகேயா வரும். நீங்கள் விரும்பினா இதுக்கு ஏலக்காய் பவுடர் விருப்பமானாக்கள் ஏலக்காய் பவுடராக போடலாம். இல்லைண்டா பாலுக்குள்ளே கலர் ஏதாவது கலராக வேணும் என்றாக்கள் வந்து ஃபுட் கலரை வந்து பயன்படுத்தி இதை வந்து செய்து கொள்ளலாம். நட்டை கலர்ஃபுல்லாக இருக்கும் கலரில் அடித்தா. இப்போ இது நாங்கள் ஆடுற கடையில் டக்கு டக்குண்டு அடிக்க வேணும். இதை எப்படி இறக்கி அங்கால வைப்பேன். வச்சு போட்டு நான் இந்த இதுலேயே தான் வச்சு அடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கரண்டியில் வச்சு அமுத்திட்டு பார்த்தீங்கன்னா லேசாக விழுது.
சூடு ஆடுறதுக்கு முன்னே இதை அடிக்க வேணும், அதான் பிரச்சனை. கை சுடுது. ஸ்டாண்ட் வந்து நீட்டை இல்லாமல் கிடக்கு. என்னால் தம்பி தான் இதெல்லாம் செட் பண்ணி தந்தவர். அப்படியே மேலே வச்சு அடுப்பை மட்டும் காட்டி செய்யத்தக்கதாக செய்து தந்தவர். எனக்கு இப்போ கொஞ்சம் நீட்டினா தான் ரெண்டையுமே காட்டத்தக்கதாக இருக்கும். அது வந்து எனக்கு செய்ய தெரியல. அதுங்கிற ஒரு சின்ன வேலை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே டக்குன்னு செய்தாச்சு. ஓகே, நான் இப்போ ஒரு கையால் எடுத்துக்கொண்டு இருந்தால் இங்கே ஆறிடும் லட்டு. அதால் நான் எல்லாம் அடித்து போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் கீழே இருந்து அடிப்பமண்டு வலிக்கிட்டுருக்குறேன்டா, தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த கரண்டியால் எம்மாடி அடிப்போம். பெரிய கரண்டின்னா டக்கண்டு முடிஞ்சிடும். சின்ன கரண்டி நேரமாக இருந்து அடிக்கணும். இதை நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிருந்தா டக்கண்டு கல் பிடிக்காது. கொஞ்சம் விழுவுறதுக்கு பஞ்சிப்படுது. இப்போ நான் செய்கிற இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் ஆகுதோ தெரியல. இங்கே வந்து கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை, கொஞ்சம் எல்லாம் நிறையவே கவரேஜ் பிரச்சனை. சின்ன ஷார்ட்ஸ் வீடியோக்களே அது கஷ்டப்படுது. அண்டி விட்ட வந்து ஃபைபர் கனெக்ஷன். அப்போ அன்றைக்கு அகிலேஷன் பர்த்டே வீடியோ எல்லாம் அங்கே போய்த்தான் ஏற்றினான் யூடியூப்புக்கு. மற்ற கரடி துள்ளி பாஞ்சு வெளியில் விழுந்துட்டுது இருக்கட்டும். இனி அதை எடுத்து கழுவி செய்கிற கடையில் இந்த கரண்டியாலே அடிப்போம். நேரம் 6:15 நேரம் ஆயிட்டுது. ஐலேஸ் நித்திரை கொள்றாரு. முழுவ பார்த்தது நல்ல நித்திரை கொள்ளப்படுது. ஒழும்பினா போல் ஐலேஸ் பெரியம்மா விட்டையும் போய் சித்தா விட்டையும் போவோம் என்று இருக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோக்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கள் வந்து வீடியோக்களை பார்க்குறீங்க இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் முன்னேறதுக்கு வழியாக இருக்கும்.
ஓகே, நாங்கள் இனி ஃபுல்லாக அடித்து போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் லட்டெல்லாம் ஃபுல்லாக அடித்து முடிஞ்சுது. பார்த்தீங்களோ எப்படி இருக்குண்டு? கலர் போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கலர் போட்டுட்டேன், ஃபுட் கலரிங் போட்டால் ஓகே. பார்த்தீங்களோ நல்லா சூப்பராக வந்திருக்குது. எங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை யாரையும் சந்திக்கிறேன். பாய்.